சட்டுன்னு கோவம் வர பெற்றோர்கள் இருக்கிறீங்கல்ல, கோவம் வருது தானே? என்ன வார்த்தை பேசுறீங்க கோவம் வந்தா? ரொம்ப கவனம். கோபமாக பேசுகின்ற வார்த்தையின் மீது கவனம் வையுங்கள். நான் இலக்கியம் படிச்சவ. உங்கள் குழந்தைகளை சபிக்காதீர்கள். குழந்தைகள் சபிப்பதற்காக இல்லை. உங்கள் தாயோ தந்தையோ உங்களை கடும் சொல் சொல்லி இருந்த அந்த வேளையை நம்மால் மறந்து விடவே முடியாது என்பதனை நினைவில் வைத்துக் கொண்டு குழந்தைகளிடத்தில் கண்ணியமான சொற்களை பயன்படுத்துங்கள். வாலிங்க கம்பராமாயணத்துல கீழே விழுந்து கிடக்கிறான். நான் சொன்னதே இல்லைங்க என் குழந்தைக்கு கெட்ட வார்த்தை. அதை நான் திட்டினதே கிடையாது. சொற்களால் சொல்லி திருத்துவேன். அம்மா கோவமா இருக்கேன், அம்மா கோவமா இருந்தா கண்ணில் தண்ணி வந்துடும், இப்போ உன் முன்னால் நின்னா எனக்கு பேச்சு வராது, நீ என் முன்னால் இருந்து நகர்ந்துக்கோ, நான் தனிஞ்சிட்டு அப்புறமா உன்கிட்ட பேசுறேன். அப்பவே தெரிஞ்சிடும் அவன் ஏதோ தப்பு பண்ணி இருக்கிறான்ட்டு. அவன் நிப்பான். வாங்க போங்கன்னு தாங்க கூப்பிடுவேன். வான்னு சொன்னாலே திட்டு தானே. வாங்க போங்கன்னு பழக்கப்படுத்திட்டீங்கன்னா வான்னு சொன்னாலே திட்டு தானே. அதுக்கு எக்ஸ்ட்ராவா கெட்ட வார்த்தை சொல்ல வேண்டியது இல்லையே. சொற்களில் கவனம். நீங்க நினைக்கிறீங்களா இந்த பெரியவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களை இவங்க அப்பா என்னன்னு கூப்பிடுவாருன்னு சொல்லுங்க. சாமின்ற தவிர்த்து வேற ஏதாவது வார்த்தை சொல்லி இருப்பாங்களான்னு கேளுங்க. வா சாமி, உட்காரு சாமி, சாப்பிடுறியா சாமி, இப்படிதானங்க கூப்பிடுவாங்க. பாட்டிகள் அப்படித்தானே கூப்பிடுவாங்க. இன்னைக்கு நோ பாட்டிஸ்ங்க வீட்டுல, ஒன்லி ஆன்டிஸ். ஒன்னும் ஒத்துக்க மாட்டேங்குது பாட்டின்னு, எல்லாம் ஆன்டிஸ். பாட்டிகள் இருக்கட்டும் வீட்டில், நல்ல வார்த்தைகள் வீட்டில் இருக்கட்டும். நல்ல வார்த்தைகளை பேசி வளர்க்கக்கூடிய குழந்தைகள் மிக உன்னதமான விஷயங்களை அடைகிறார்கள். நீங்கள் ஜெயிக்கிற குழந்தைகளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த குழந்தையை கொண்டாடுகின்றவர்களாக இருப்பார்கள். அந்த கொண்டாட்டத்தில் கண்காணிப்பும் கலந்து இருக்கும் என்பதனை மட்டும் மறந்துவிட